வணக்கம் ஃப்ரெண்ட், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூடியூப் சம்மந்தமான முக்கியமான ஒரு டிப்ஸ். அதாவது நிறைய புது யூடியூபர்ஸ் கிளம்பிகிட்டே இருக்கீங்க. புது யூடியூபர்ஸ் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கிற ஆசையோட தான் கிளம்பிட்டு இருக்கீங்க. நம்ம ஃபேமஸ் ஆகணும், அப்படி ஆகணும் அப்படிங்கிறத ஆசையை மேக்சிமம் இல்லை. ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு தான் இருக்குது. நிறைய பேர் பணம் சம்பாதிக்கணும், நம்ம ஃபேஸை காமிச்சு வீடியோ போடணும், நம்ம குரலை பேசி வீடியோ போடணும். அப்படி வீடியோ போட்டால் தான் நமக்கு மானிட்டேஷன் எனேபிள் ஆகும், பணம் கிடைக்கும், வாட்ச் ஹவர்ஸ் கூடும். அப்படிங்கிற சமயத்தில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிற புது யூடியூபர்ஸோட மனசில் நிறைய பேர் நிறைய இதை விதைச்சிட்டு இருக்காங்க. இது உண்மைதான், ஓகேங்களா? அப்போ புது யூடியூபர்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க, அதாவது அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னா அடுத்தவங்க வீடியோவை எடுக்க முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா நம்மளால் சொந்தமாக அவ்வளோவா கிரியேட் பண்ண முடியாத நிலைமையில் இருக்கும் பட்சத்தில் அடுத்தவங்க வீடியோவை எடுத்து போடாங்க. அது வந்து காப்பிரைட் கிளைம். அதாவது அடுத்தவங்க வீடியோ வந்து சிலவங்க வந்து லைசன்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க, ஸ்டாண்டர்ட் லைசன்ஸ். அதாவது அவங்க வந்து வீடியோவை நம்ம எடுக்கவே முடியாது. எடுத்து நம்ம வீடியோவில் நம்ம அப்லோட் பண்ணனா, நம்ம வீடியோ அப்லோட் பண்ணனா அது காப்பிரைட் கிளைமில் வந்து அடுத்த நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ண ஜஸ்ட் வந்து எத்தனை செகண்டு, ஜஸ்ட் வந்து 2-3 செகண்ட்ஸ்லேயே நம்ம யூடியூப் வந்து நமக்கு வந்து மெயில் அனுப்ப ஆரம்பிச்சிடும். காப்பிரைட் கிளைம் உள்ள வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீங்கள் வந்து அதை டெலிட் பண்ணிடணும். அந்த கடின உழைப்புலாம் உங்களுக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடும், ஓகேங்களா? அப்போ காப்பிரைட் கிளைம் வராமல் எப்படி வந்து வீடியோவை அப்லோட் பண்ணுறது அடுத்தவங்க வீடியோவை அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட வந்து பெல் சிம்பிள் அப்படிங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எளிதாக கிடைக்கும், ஓகேவா? சரி, ஓகே. காப்பிரைட் கிளைம் வராமல் அடுத்தவங்க வீடியோ எப்படி போடுறது அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ வந்து அதுக்கான வீடியோ டெமோவை நான் இப்போ வந்து காப்பிக்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? அதாவது உங்கள் யூடியூப்க்கு போய்க்கிடுங்க. உங்கள் யூடியூப்பில் வந்து இப்போ வந்து நம்ம வந்து அடுத்தவங்க வீடியோவை நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்போ வந்து நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிளுக்கு வடிவேலு காமெடி, அதாவது காமெடி ஆக்டர் வடிவேலு காமெடி அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிறேன். அதில் மேக்ஸிமம் காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுக்கக்கூடிய வீடியோவாக தான் இருக்கும். காப்பிரைட் ஸ்ட்ரைக்னால் இப்போ நான் அந்த வீடியோவை நான் அப்படியே காப்பி பண்ணி என்னோடய கண்டிப்பாக யூடியூப் பேஜில் போட்டேன்னா காப்பிரைட் ஸ்ட்ரைக் கொடுத்துருவாங்க. இதில் வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் லெஃப்ட்டில் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிவிட்டு கிரியேட்டிவ் காமெண்ட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணணும். இந்த கிரியேட்டிவ் காமெண்ட்ஸ் என்னென்னா, அதுதான் அந்த வீடியோ போட்டு அப்லோட் பண்ண ஓனர் வந்து நமக்கு வந்து காப்பிரைட் ஸ்ட்ரைக் தர மாட்டாங்க, ஓகேங்களா? அந்த மாதிரி உள்ள வீடியோஸ் தான் கிரியேட்டிவ் காமெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனில் வரும். இதில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. அதில் நான் வந்து ஒரு சின்ன வீடியோவாக எடுக்கிறேன், அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணுறேன். எடுத்து வந்து அதை டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷன் எப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அப்படி தெரியலனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை அந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ வந்து தமிழ் லைவ் சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோவை கிளிக் பண்ணுறேன். அப்படி கிளிக் பண்ணும்போது அந்த வீடியோ எப்படி ப்ளே ஆகுதுன்னு பாருங்கள். அதில் நிறைய உடையில சாங்ஸ் தான் வரும். ஆனால் இந்த வீடியோ வந்து எனக்கு வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இந்த ஓனர் பர்மிஷன் இருந்திருக்கு. அதில் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், கீழே பாருங்கள், கிரியேட்டிவ் காமன்ஸ் அட்ரிபியூஷன் லைசன்ஸ் ரீயூஸ்ட் அலௌட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு, ஓகேங்களா? அப்போ நான் வந்து இந்த வீடியோவை நான் ரீயூஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை நான் எடுத்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பட்சத்தில் நான் வந்து இதை டவுன்லோட் பண்ணியாச்சு. இதை டவுன்லோட் பண்ணி என்னோடய சேனலில் நான் அப்லோடும் பண்ணியாச்சு. ஆனால் என்னோடய சேனலில் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அது வந்து என்ன வந்திருக்குன்னு பாருங்களா. நீங்கள் வந்து பாருங்கள், என்னோடய சேனல் போகிறேன், என்னோடய யூடியூப் ஸ்டூடியோவுக்கு போயிட்டு என்னோடய சேனலில் போய் நான் வந்து அதை பார்க்குறேன். இப்போ வீடியோஸுங்கிற ஆப்ஷனில் போய் பார்க்கும்போது நான் அந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். அடுத்தவங்க வீடியோ தான் அப்லோட் பண்ணும்போது என்ன வந்திருக்கு, ப்ரைவேட்டில் வச்சுருக்கேன், நான் யாருக்கும் தெரியாத மாதிரி வச்சுருக்கேன். காப்பிரைட் கிளைமுங்கிற ஆப்ஷன் வந்துருச்சு. என்னப்பா இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது காப்பிரைட் கிளைம் ஆப்ஷன் ஏன் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்களா? அதாவது அந்த வீடியோவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த ஓனர் பர்மிஷன் தந்துட்டார். ஆனால் அந்த வீடியோக்குள்ளே பாட்டு நிறையா இருக்குது, சாங்ஸ் நிறையாக இருக்கிறது. அந்த சாங்ஸ் வந்து சினிமா சாங்ஸ். அப்படி சினிமா சாங்ஸ் இருக்கும்போது இந்த பாருங்கள், இது வந்து போ 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 அந்த சாங் வந்து, இது வந்து யார், சிவகார்த்திகேயன் சாங் வந்து, இந்த சாங் வந்து எனக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வந்துடுச்சு. இது வந்து அந்த ஓனர் தரல, நான் எடுத்தக்கூடிய ஓனர் தரல, ஆனால் ஆட்டோமேட்டிக்காகவே யூடியூபே தந்துடுச்சு காப்பிரைட் கிளைம்னு சொல்லிட்டு. நான் பார்த்துடுங்க, அவங்களோட வீடியோ வந்து நம்ம எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து இந்த வீடியோ வந்து யார் இந்த டைரக்ட் பண்ணாங்களோ, யார் வந்து இந்த சாங்கை பாடி வச்சுருந்தாங்களோ அவங்க வந்து ஓனர், அவங்க வந்து இந்த வீடியோவை யூஸ் பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பாட்டை யூஸ் பண்ணாதுன்னு சொல்லிட்டு நமக்கு காப்பிரைட் கிளைம் தந்துட்டாங்க. நான் அதை நான் வந்து அதை போக வைக்கிறதுக்கு ரைட் சைடில் 3 டாட் இருந்துச்சு, அதில் வந்து
கொடுத்து மியூட் சாங் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். அதாவது மியூட் ஆல் சவுண்ட்ஸ் வென் சாங் பிளேஸ், அதாவது அந்த பாட்டு ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது உள்ள எல்லா சவுண்டையும் எனக்கு மியூட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூ கொடுக்குறேன். ஏன்னா அப்படி கொடுத்தா மட்டும்தான் எனக்கு வந்து காப்பிரைட் கிளைம் போகும். ஏன்னா அந்த வீடியோவால் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அந்த வீடியோவால் ஒரு பிரச்சனையும் கிடையாது, அந்த சாங்கால் தான் பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் வந்து மியூட் சாங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு முடித்த உடனே பாருங்கள், என்னோடய அதே வீடியோ பார்க்குறேன் பாருங்கள், ரெஸ்ட்ரிக்ஷனில் நான் அப்படின்னு வந்துருச்சு பாருங்கள். அப்போ வந்து நம்ம வந்து காப்பிரைட் கிளைம் வரக்கூடாது அப்படின்னு நினச்சி அப்லோட் பண்ண வீடியோ காப்பிரைட் கிளைம் வந்துடுச்சு. அதை எடுக்கிறதுக்கு வந்து இந்த சினிமா சாங்ஸாக இருந்திருக்கு, அதை மட்டும் எடுத்து விட்ட உடனே நமக்கு வந்து காப்பிரைட் கிளைம் இல்லாத வீடியோவாக இது வந்துடுச்சு. இது மாதிரி தாங்க அடுத்தவங்க வீடியோ கிரியேட்டிவ் காமன்ஸ் அப்படிங்கிற லைசன்ஸில் அவங்க வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னா அதை நம்மளை யூஸ் பண்ண பர்மிஷன் தந்துடுவாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுவும் இந்த போ 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 இந்த பாட்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடியோ வந்து சினிமா சாங்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து காப்பிரைட் கிளைம் வந்துடுச்சு. ஆனால் நிறைய பாட்டு இருக்குது, அந்த பாட்டுக்கெலாம் காப்பிரைட் கிளைம் வரல. ஏன் வரல அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்போ பாருங்கள், போ 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 இந்த சாங் வந்து எனக்கு வந்து காப்பிரைட் கிளைம் வந்துச்சு. இப்போ அடுத்த வடிவேலு காமெடியில் இந்த 1+2 அந்த பாட்டு வந்திருக்கு. இந்த பாட்டு வந்து எனக்கு காப்பிரைட் கிளைம் வரல. அதே வீடியோ தான், அதே வீடியோவில் நிறைய சாங் ஆட் பண்ணியிருக்காங்க, அந்த வீடியோ சாங்லாம் காப்பிரைட் கிளைம் வரல. ஆனால் இந்த போ நீ போ இந்த சாங் மட்டும் தான் காப்பிரைட் கிளைம் வந்திருக்கு. ஓகே, அப்போ அது என்ன காரணம் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஓகேங்களா? மறக்காமல் நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஓகேங்க, இது வந்து நிறைய சாங் இருந்தாலும் ஒரே ஒரு சாங்குக்கு மட்டும் காப்பிரைட் கிளைம் ஏன் வருது அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நம்ம சேனலை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்ருங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இதுக்கான டவுட்டை கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு எளிதாக கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.